ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போறோம். அது வீட்ல இருக்கிற பொருளை வச்சு எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். அதாவது வீட்டு ஸ்டைல்ல எப்படி சிக்கன் ரைஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முதல்ல தேவையான பொருள்கள் என்னன்னா, சிக்கன் நமக்கு தேவை. அத சிக்கன் சின்ன சின்னதா பீஸா கட் பண்ணி, இத நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி, இத பெசஞ்சு ஊற வச்சுர்றோம். அதுக்கப்புறம் இத எண்ணெயில பொரிச்சு தான் இந்த ரைஸ்ல போடணும். அது பெசைறத காமிக்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள்கள் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். சிக்கன் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கோஸு, கேரட்டு, பீன்ஸு ரொம்ப பொடியா கட் பண்ணிக்கோங்க. என்ன காரணம்னா, பசங்க பெருசா இருந்தா எடுத்து வெளில போட்டுருவாங்க. அப்புறம் இஞ்சி, பூண்டு நைஸா அரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு நமக்கு பச்சை மிளகா காரம் தான். குடமிளகா வேணா போட்டுக்கோங்க. வெங்காயத்தாள் இருந்தா வெங்காயத்தாள் போட்டுக்கலாம். வெங்காயத்தாள் என்கிட்ட இல்ல. நம்ம இதுக்கு பெப்பர் தான் யூஸ் பண்ண போறோம். பச்சை மிளகாவும் பெப்பர் காரம் தான். இதுல சோயா சாஸ் மட்டும் கொஞ்சம் ஊத்திக்கிறோம். தாளிக்கிறதுக்கு நீங்க பட்டை, லவங்கம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வெறும் பூண்டு, இஞ்சி மட்டும்தான் தாளிக்க போறேன். பட்டர் எடுத்துக்கலாம், தாளிக்கிறதுக்கு நெய் எடுத்துக்கலாம். நான் நெய் எடுத்துக்க போறேன். அதுக்கப்புறம் அதுக்கு பாசுமதி ரைஸ் நம்ம ஏற்கனவே வடிச்சு வச்சிட்டோம். இதுல என்ன போட்டு வடிச்சிருக்கோம்னா, உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் நெய் போட்டு, இல்ல எண்ணெயோ ஏதோ போட்டு நல்லா வடிச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம். இந்த அளவுக்கு. அதாவது ரொம்ப ட்ரையா இருந்ததுன்னா பசங்க மென்னு சாப்பிட முடியாது. அதனால நம்ம நல்லா வெந்தே கொடுக்கலாம். வீட்டு ஸ்டைல்ல பண்றதுனால நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்தே கொடுக்கலாம். அதனால இந்த பாசுமதி ரைஸும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சிக்கன் ரைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. இந்த தேவையான பொருள்கள் தாண்டி நம்ம சிக்கனை இப்போ எண்ணெயில பொரிக்க போறோம். அடுத்து ஒரு 3 முட்டை எடுத்துக்க போறோம். இதுக்கு முட்டையும் பெப்பர் போட்டு தான் நம்ம பண்ண போறோம். இதை வதக்கும் போதே நான் எப்படி பண்றேன்றத காமிக்கிறேன். இப்ப இதுக்கு நம்ம அந்த சிக்கனுக்குன்னு ஒரு ரைஸ் இது பெசரி வச்சு எண்ணெயில பொரிக்க போறோம்ல, அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு முட்டை நம்ம எடுத்துக்க போறோம். ஒரு முட்டை போட்டுக்க போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், லெமன் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பொடி என்னன்னா, நம்ம சில்லி, ரெட் சில்லியும் காஷ்மீரி சில்லியும் சேர்த்து அரைச்ச தூள். இது நம்ம வீட்டிலேயே தயார் பண்றதுனால சேலுக்கும் வருது இது. இப்போ இது கரம் மசாலா தூள், அதுக்கு கொஞ்சோண்டு போட்டுக்க போறோம். அதுக்கு பெப்பர் தூள் போட்டுக்க போறோம். சால்ட் எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறோம். இதை எப்படி பெசறதுன்னு காமிச்சிடுறேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் தயிர் நம்ம போட்டுக்கலாம். லெமன் போட்டா கூட கொஞ்சம் தயிரும் போட்டுக்கலாம். இந்த 1 ஸ்பூன் தயிர் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப போட வேண்டாம், 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த முட்டையை உடைச்சு ஊற்றிக்குவோம். இது முட்டை வேண்டானாலும் உங்கள் ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம். நம்ம ஒரு முட்டை மட்டும் போட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் லெமனு, சும்மா கொஞ்சமாக போட்டுங்க. ஏன்னா தயிர் வேற நம்ம சேர்க்குறோம். இதுக்கு கார்ன்ஃப்ளவர், இது அரிசி மாவு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான காரம் நம்ம இது பெசறதுக்கு 2 ஸ்பூன். இதுக்கு தேவையான சால்ட். இப்போ நம்ம பெப்பர் தூள் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். எப்பயுமே சிக்கனை கொட்டிட்டு நீங்கள் மசாலா ரெடி பண்ணிங்கன்னா ஒன்றோட ஒன்று கரெக்டாக உப்பு எல்லாம் கரெக்டாக மிங்கிள் ஆகாது. அதனால நம்ம மசாலாவை முதல்ல ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை நம்ம போடணும். இப்போ நம்ம சிக்கன் போட்டுப்போம். இதை நல்லா பெசரி ஊற வச்சுட்டு இதை எண்ணெயில் பொரிச்சு தான் ரைஸில் சேர்க்க போகிறோம். அதனால் இது முன்னாடி பெசரி வச்சிட்டோம்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊறிட்டு இருக்கோம். இதை முதல்ல பெசரி வச்சிருங்க. இப்போ அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிக்கிறத காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். 1/2 அன் ஹவர் ஊற வச்ச சிக்கனை பொரிச்சு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம திருப்பி இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது.
அதனால நிறைய ஊற்றி வேஸ்ட் ஆக்காம கொஞ்சமாக ஒரு 2 வாட்டி போட்டால் கூட நமக்கு எண்ணெய் வேஸ்ட் ஆகாது. நிதானமாகவே வேகும். இதில் கலர்லாம் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இதுவே கலர் கொடுத்துரும் உங்களுக்கு. ஏன்னா காஷ்மீரி சில்லி கலந்துருக்கிறதுனால நமக்கு கலர் தேவையில்லை. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் குழந்தைங்களுக்குலாம் நல்லதில்லை. அதனால நம்ம இப்படியே போட்டு பொரித்து இந்த காரம் வந்து பெப்பரு மிளகாத்தூள் எல்லாமே லிமிட்டட் காரம் தான் நம்ம போட்டிருக்கோம். இது பொரிச்சு எடுக்கிறதும் நம்ம சாதம் வடிக்கிறதும் தான் இதில் வேலை. சாதம் வடித்து வச்சிட்டிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். கொஞ்சம் பெரட்டி விடுங்க. ஏன்னா வந்து அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம ஒரே பக்கமாக வெந்துட்டு இருந்துச்சுன்னா மேலே வேகாது. அதனால பெரட்டி பெரட்டி கொஞ்சம் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்படி எடுத்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் பொரிச்சிட்டு நான் காமிக்கிறேன். நான் கொஞ்சம் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் நெய் தான் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா எண்ணெய் சேர்த்துக்கல. நெய் பட்டரு இது மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா அரோமா இருக்கும். இப்போ வந்து பூண்டு போட்டுக்கிறேன், இஞ்சி போட்டுக்கிறேன், இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். பாத்திரம் காஞ்சிச்சுன்னா இதில் சீக்கிரம் வேலை ஆயிடும். அதுக்கப்புறம் பீன்ஸ், வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம தாராளமாக பண்ணலாம். இந்த மாதிரி எந்த அஜினோமோட்டோ இதெல்லாம் போடாமல் வீட்டில் ஹெல்த்தியாக பசங்களுக்கு ஸ்கூல் போகிற பசங்களுக்கு கடகடன்னு பண்ணிடலாம். இப்போ அடுத்து கேரட் போட்டிருக்கோம். கேரட்லாம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், துருவி போட்டுக்கலாம். துருவி போட்டிங்கன்னா சாதத்தோட சாதமாக போயிடும். அப்போ பசங்க எடுத்து வைக்க மாட்டாங்க, அப்படியே சாதத்தோடு சாப்பிட்ருவாங்க. அதனால தான் இந்த மாதிரி துருவி போடுறது. இப்போ நம்ம வந்து கோஸ் சேர்த்துக்கலாம். கோஸ் நீங்கள் எவ்வளோ சேர்த்தாலும் தெரியாது, நல்லது வயிற்றுக்கு. இதை நல்லா வதக்கிக்கோங்க. சாதத்துக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து உப்பு போட்டிருக்கோம், அதனால இதுக்கு சும்மா லைட்டாக போட்டுக்கோங்க. சாதம் வடி அந்த பாஸ்மதி ரைஸோ எந்த அரிசி எடுக்கிறீங்களோ சாதம் வடித்து இது உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நான் ஒரு பிஞ்சு சால்ட்டு தான் போட போகிறேன். ஏன்னா முட்டை சேர்த்து அதுக்கும் நம்ம சால்ட்டு பேப்பர் போடுவோம், அதனால இது போட்டுக்கோங்க. காய் வந்து நமக்கு அரை வேக்காடு இருந்தால் போதும். இப்போ இந்த குடமிளகாய் போட்டு இதில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக தெரியும் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா இது ஒரே வீடியோவில் கொடுக்குறோம்ல, எல்லாமே தனித்தனியாக பண்ணி காமிச்சோம்னா லென்த்தாக போகும் வீடியோங்கிறதுனால நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்டில் திடீர்னு கேட்பாங்க இந்த மாதிரி. உங்கள் வீட்டில் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். திடீர்னு சிக்கன் ரைஸ் சாப்பிடும் போல் இருக்குது அப்படின்னாங்க. வீட்டில் நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு கடகடன்னு நம்ம பண்ணி கொடுத்துலாம். இப்போ இந்த காயை வந்து ஒதுக்கிட்டு இதில் முட்டை நம்ம சேர்க்க போகிறோம். எல்லாத்தையுமே வதக்கிட்டே நீங்கள் செய்யலாம். இதுவும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு கூட மேலே தூவலாம். ஆனால் நான் தனித்தனியாக போடுறதுன்னா வேஸ்ட்டாக டைம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி காமிக்கிறேன். நான் ஒரு 3 முட்டை தான் எடுத்துக்கிறேன். அதில் ஓடு உழுவாமல் பார்த்துக்கோங்க. இதில் 2 முட்டை தான் போட்டேன். அதுக்கப்புறம் 3ஆவது முட்டையெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. இதுக்கு வந்து இந்த முட்டைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கிறோம். இதுக்கு பெப்பர் தூள் போடுறோம். இது தனியாக எண்ணெய் சட்டியில் நீங்கள் கிண்டிக்கலாம், கிண்டி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நமக்கு தான் டைம் இது. இப்போ அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை ஒதுக்கிட்டு நம்ம இதை பண்ணிடலாம். இது சாதத்தோடு கிளறும் போது நல்லாயிருக்கும். இதை நீங்கள் பெரிய பீஸாக வேணும்னா வெயிட் பண்ணி கிளறுங்க. சின்ன பீஸாக வேணும், நல்லா உதிரி உதிரியாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வதக்கிக்கலாம். இது வெந்துருச்சு. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கிளறிக்கலாம். ஈஸியாக வேலை நடக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா காலையில் ஸ்கூல் போகும்போது டைம் ஆயிடும்ன்ட்டு
ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு பண்ணணும்னா நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சும்மா அந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சாதம் போட்டுக்கலாம். நீங்கள் காயெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான், நிறைய போடணும் அப்படின்னா நிறைய போட்டுக்கலாம். இது ஒரு 2 டம்ளர் அரிசி, கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ, கொஞ்சம் 300 கிராம் வரும் அப்படி இருக்கும். ஏன்னா 4 பேர் சாப்பிடணும் அப்படிங்கிறனால. சாதம் நல்லா உதிரியாவே வடிச்சுக்கோங்க. வெந்தும் இருக்கணும், உதிரியாவும் இருக்கணும். இப்போ இதை மிங்கிள் பண்ணி விடுங்க. இப்போ சாதத்துக்கு ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு மட்டும் என்ன பண்ணுறோம், பெப்பர் சேர்க்குறோம். சாதம் வடிக்கும் போது கொஞ்சம் இஞ்சி பூண்டோ இந்த நெய்லாம் போட்டு வடிச்சுக்கிட்டிங்கன்னா, உப்பெல்லாம் போடும்போது அந்த கொதி வருது பாருங்க, அந்த டைமில் போட்டு வடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா சாதம் வந்து வாசனையாக இருக்கும். வெங்காயத்தாள் வந்து லாஸ்ட்டாக போடுவாங்க. என்கிட்ட வெங்காயத்தாள் இல்லை, கடையில் கிடைக்கல எங்களுக்கு. உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் லாஸ்ட்டாக இறக்கி போட்டுக்கோங்க. காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதை நல்லா எண்ணெயில் வதக்கி தான் போட்டிருக்கோம். அதனால் பெப்பர் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா முட்டைக்கு பெப்பர் போட்டிருக்கோம், சிக்கன்லேயும் நம்ம போட்டிருக்கோம். இந்த இது சிக்கனை நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இதை சாதத்தோட மிங்கிள் பண்ண போகிறோம். தீ ஹையாக வச்சு நீங்கள் தூக்கி குலுக்கி விடணும் அப்படின்னா கூட பண்ணலாம். இப்படி காயெல்லாம் நிறைய வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க நிறைய. எங்கள் வீட்டில் சிக்கன் நிறைய இருக்கிறதுனால காய் நிறைய நான் போடல. இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இரும்பு கடாய் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இரும்பு கடாய் என்னோடது சின்னதாக இருக்குது, இவ்வளோ சாதம் அது பிடிக்காது. அதனால தான் நான் இரும்பு கடாயில் பண்ணி காமிக்கல. இந்த பாத்திரம் கொஞ்சம் நிறைய பிடிக்கும் சாதம், அதனால இதில் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் போதுன்னா பார்த்துட்டு நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாம். இதில் சிக்கனை நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் ரைஸ்ன்னு சொல்லிட்டு காயை அதிகமாக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே காய் தான் இருக்குன்னுவாங்க. அதனால எங்கள் வீட்டில் நான் இந்த மாதிரி ஐடியா பண்ணிடுறது. ஏன்னா சிக்கன் ரைஸ் எடுத்து சாப்பிடும்போது சிக்கன் கிடைக்கணும் அப்படிங்கிறனால. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நம்ம வீட்டு மெத்தடில் நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஈஸியாக பண்ணிட்டோம். இது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். சிக்கனை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும், எண்ணெயில் பொரிச்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து சாதம் வடித்து வச்சுக்கணும், காய் நறுக்கி வச்சுக்கணும். அவ்வளோதான், இதெல்லாம் ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் தொட்டுக்கவே தேவையில்லை, இப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஸ்வீட்டு ஏதாவது வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு இதுவும் நான் கரெக்டாக சொல்லியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.